அத்தியாயம் 6. என்ன பாஸ், மறுபடியும் முதல்ல இருந்தா என்று கேட்ட விஜயின் வார்த்தைகளில், எனக்கே அப்படிதாண்டா இருக்குது என நினைத்து கொண்டான் சூரியபிரகாஷ். விஜய், நீ அம்மாவை கோயிலுக்கு மட்டும் கூட்டிட்டு வா. அம்மா எப்படியும் சஞ்சனாவை பார்க்குற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. நான் கற்பக அம்மாவை கார் டிரைவரோட ஏதாவது எடுத்துட்டு வர சொல்கிறேன். சில இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்ஸோட கால் வந்துட்டே இருக்கு. நீ போய் அவங்கள பாரு என்றான் சூரியபிரகாஷ். சரி சார் என்று வைத்தவனை என்ன என்பது போல் பார்த்தார் மீனாட்சி. அவருடைய கேள்வியை அவரின் கண்களிலேயே புரிந்து கொண்டவன் சூரியபிரகாஷ் கூறியதை மீனாட்சியிடம் கூற, மீனாட்சிக்கோ மனதில் தவிப்பு உண்டானது. எப்பொழுதும் எதையும் எளிதாக கொண்டு செல்லும் மகன் இன்று ஒரே நாளில் தான், ஆராதனா மற்றும் தொழில் என மூன்றிலும் சிக்கிக்கொண்டு தவிப்பது போன்ற ஒரு உணர்வு. அவரை சென்று காரினில் இறக்கிவிட்டவன் கற்பகம் வந்ததும் விடைபெற்று சென்று விட்டான். கற்பகம் வந்ததும் அவருடன் கோவிலினுள் நுழைந்தவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார் கற்பகம். என்னம்மா, உங்க முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்குது என வியப்பாக கேட்ட கற்பகத்தினை சிரித்தபடி நோக்கிய மீனாட்சி, வா சொல்றேன் என்று கோவிலின் உள்ளே அழைத்து சென்றார். இருவரும் உள்ளே சென்று ஒரு தூணின் அருகில் அமர்ந்தனர். மீனாட்சியிடம் ஆப்பிள் பழ சாறினை கற்பகம் எடுத்து நீட்ட, வேண்டாம் என்பது போல் தலையசைத்தார் மீனாட்சி. நீங்க இப்படி சொல்லுவீங்க, ஆனா கண்டிப்பா உங்களை குடிக்க வைக்கணும்னு தம்பி சொன்னாருமா என கற்பகன் சிரிப்புடன் சொல்ல, அவரிடம் இருந்து பழச்சாறினை வாங்கி குடித்தார் மீனாட்சி. மீனாட்சியின் பார்வை ஆவலாக கோவிலின் வாயிலை நோக்கியது. அவரின் பார்வையையே பின்தொடர்ந்து கொண்டிருந்த கற்பகத்தின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அம்மா, நம்ம ஆராதனாமா என்று மகிழ்ச்சியுடன் மீனாட்சியை கற்பகம் திரும்பி பார்க்க, மீனாட்சியின் கண்கள் ஆனந்த கண்ணீருடன் ஆராதனாவையே தழுவியது. அவளை நன்றாக கவனித்த பிறகே தம்பதி சகிதமாக ஆராதனாவும் சூரியபிரகாசும் உள்ளே வருவதை கவனித்த கற்பகம், அம்மா, நம்ம தம்பியோட ஜோடியா ஆராதனாமா வராங்கம்மா என்றபடி அவர்களை நோக்கி முன்னே செல்ல முயன்ற கற்பகத்தின் கையினை பிடித்த மீனாட்சி தூணிற்கு பின் சென்று கற்பகத்துடன் மறைந்து கொண்டார். இப்பொழுது கற்பகத்திற்கு மீனாட்சியின் நிலை புரிய ஆரம்பித்தது. தன் மகனுடன் மகிழ்வாக இறைவனை தரிசித்த ஆராதனா கண்களை நிறைத்தாள். சூரியபிரகாஷ் ஆராதனாவின் நெற்றி வகிட்டில் குங்குமம் இட சிரிப்புடன் சூரியபிரகாஷை பார்த்து கொண்டிருந்த ஆராதனாவை பார்க்கையில் நிம்மதியாக இருந்தது மீனாட்சிக்கு. எப்படியோ தன் மகனால் ஆராதனாவை நன்றாக வைத்து கொள்ள முடியும் என நினைத்த போது தான் செய்த பிழை நேர் செய்யப்பட்டது போல ஒரு நிம்மதி மீனாட்சியினுள். ஆராதனா இப்படியே மகிழ்வுடனேயே இருக்க வேண்டும் என அவளை கண்கள் கலங்க மீனாட்சி பார்த்து கொண்டிருந்தார். ஆராதனாவும் சூரியபிரகாசும் இறைவனை தரிசித்து விட்டு வந்து கோவில் படிகளில் அமர்ந்தனர். ஆராதனாவின் அருகினில் அமர்ந்து அவளின் கைகளை பற்றி கொண்ட சூரியபிரகாஷ், சஞ்சு என்று மெல்லிய குரலில் அழைக்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஆராதனா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று அவளின் கண்களை பார்த்து சூரியபிரகாஷ் கேட்க, ஆம் என்பது போல் தலையாட்டினாள் ஆராதனா. தன்னை ஒரே நாளில் உயிரை விட மேலாக தாங்குபவனை கண்டு அவளின் மனம் முழுதாய் சூரியபிரகாஷின் பால் சாய்ந்திருந்தது. அவளையே ரசித்து பார்த்து கொண்டிருந்த சூரியபிரகாஷ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சஞ்சு, என்னோட உயிரே நீதான் என்று சொல்ல, ஏனோ தெரியவில்லை, அவளுக்கு கண்கள் கலங்கி விட்டிருந்தது. தன்னை பற்றியிருந்த அவனுடைய கைகளில் அழுத்தத்தை கொடுத்தாள் ஆராதனா. ஒரு நிமிஷம் சஞ்சு, வந்துடுறேன் என்று விட்டு நகர்ந்து விட்டான் சூரியபிரகாஷ். ஆராதனாவிற்கு தனது வாழ்க்கைக்கான ஒரு பிடிப்பு ஏற்பட்டது போல் இருந்தது. யார் இவன், ஒரே நாளில் என் உயிரில் கலந்து விட்டானே. அவனுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் ரசிக்க தோன்றியது ஆராதனாவிற்கு. ஆராதனாவிடம் இருந்து விடை பெற்றவன் நேராக தனது அன்னை மீனாட்சியை தேடி வந்தான். மீனாட்சி கண்கள் கலங்க அமர்ந்திருக்க அவரை கற்பகம் ஏதோ சொல்லி தேற்றுவது தெரிந்தது. அவரின் அருகில் சென்றவன் அம்மா என அழைக்க அவனை விழுக்கென நிமிர்ந்து பார்த்த மீனாட்சி அவனுடைய கைகளை பிடித்து அவருடைய கண்களில் ஒற்றிக்கொண்டார். இது போதும் பிரகாஷ், இனி நான் நிம்மதியா சாவேன் என்றவரின் வார்த்தைகளில் கைகளை கோபமாக உருவிக்கொண்டவன், அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க, ஆராதனாவை நம்ம வீட்டுக்கு என்று சூரியபிரகாஷ் சொல்லி கொண்டு இருக்கும் போதே வேண்டாம் என்பது போல தலையசைத்தவர், இல்ல பிரகாஷ், அவ சந்தோஷமா நிம்மதியா இருக்கா, அதுவே எனக்கு போதும். ஆராதனா முகத்துல இருக்கிற சந்தோஷம் மறுபடியும் என்னால போகக்கூடாது. நீ எதுவுமே அவகிட்ட சொல்லக்கூடாது என்று உறுதியுடன் பேசுபவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவன், அம்மா நீங்க எப்படி தனியா என்று தயங்க, நான் எங்க தனியா இருக்க போறேன், இங்க பாரு கற்பகம், நமக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமா கற்பகத்தை தெரியும். இவங்க எல்லாம் என் கூட தானே இருக்காங்க. நீ என்னோட ஆராதனாவை நல்லா பார்த்துக்கோ, அதுவே எனக்கு போதும். எனக்காக இதை மட்டும் பண்ணு
என்று கெஞ்சுதலாக முடித்தவரை ஆராய்ச்சியாக பார்த்தவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். ஆராதனாவிடம் வந்தவன் கிளம்பலாமா என்று கேட்க அவனின் முகத்தினில் தெரிந்த வாட்டம் புதிதாக இருந்தது ஆராதனாவிற்கு. என்றவள் அவனுடன் நடந்தாள். ஆராதனாவை நேராக ஒரு அலைபேசி விற்பனையகத்திற்கு அழைத்து சென்றவன் அவளுக்கென ஒரு அலைபேசி வாங்க, எதுக்கு இதெல்லாம், ஏற்கனவே வீட்டுக்கு நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, எப்படி சமாளிப்பீங்க என்றவளின் கவலை தேய்ந்த முகத்தை கண்டவன், இருக்கட்டும், மேரேஜ் ஆகிறப்ப கூட தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலனா எப்போ வாங்குறது என்று தனது புருவத்தினை உயர்த்தி கேட்க அவனின் அந்த செய்கையை ரசித்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. பிறகு அவளை புதிதாக வெளியான திரைப்படத்திற்கு அழைத்து சென்றான். படம் முடிந்து இருவரும் வெளியே வரும் வேளையில், என்னங்க என மெதுவாக அழைத்த ஆராதனாவை திரும்பி பார்த்தவன், சொல்லுடா என்றான் கனிவான குரலுடன். இல்லை, பீச்சுக்கு போகலாமா, எனக்கு பீச்சுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் காலையில் கேட்கும்போதே ஆசையாக இருந்துச்சு என தயங்கி தயங்கி கேட்டவளின் தலையின் மேல் கை வைத்து செல்லமாக அவளது தலையை அசைத்தவன், தாராளமாக போலாண்டா என சொன்னவன் பீச்சிற்கு அழைத்து சென்றான். அங்கே சென்றதும் அலைகளைக் கண்டு குழந்தையென மாறியவள் அலைகளினுடன் சென்று ஓடி பிடித்து விளையாடி மகிழ்ந்துவிட்டு பிறகு கடல் நீரில் நனைய ஆரம்பித்து விட்டாள். ஹே சஞ்சுமா, உடம்பு சரியில்லாமல் போயிட போகுதுடா என்றபடி வந்தவனையும் இழுத்து அலைகளில் விட்டிருந்தாள் சஞ்சனா. அனைத்தையும் மறந்து அவனும் அவளுடன் விளையாட ஆரம்பித்திருந்தான். சிறிது நேரம் விளையாடிய பின், சஞ்சு போதுண்டா கிளம்பலாம் என்று சூரிய பிரகாஷ் சொல்ல கிளம்ப மனம் இல்லாமல் கிளம்பினாள் சஞ்சனா. வீட்டிற்கு செல்லும் வரையில் சஞ்சனாவையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தான் சூரிய பிரகாஷ். அந்த எளிய காட்டன் சேலை அவளுடைய உடலுடன் ஒட்டி இருக்க சூரிய பிரகாஷால் தன்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளை திருமணம் செய்யும் பொழுது அவளுக்கென நேரம் கொடுக்க வேண்டும் என நினைத்தது எல்லாம் அவனுக்குள்ளேயே கரைந்து கொண்டிருந்தது. அவனின் பார்வையை கவனித்துவிட்ட சஞ்சனாவிற்கும் உடலில் ஒரு மெல்லிய அதிர்வு தோன்றி மறைந்தது. மனம் படபடக்க அமைதியாகவே அமர்ந்து வந்தாள் சஞ்சனா. வீட்டிற்குள் வந்ததும் நனைந்திருந்த உடைகளை மாற்ற எண்ணி உடைகளை எடுக்க சென்ற சஞ்சனாவின் கையை பற்றியவன் அவளையே பார்த்திருக்க, என்ன என்று திக்கி திணறி கேட்டவளிடம், சஞ்சனா ப்ளீஸ் என்றபடி அவளின் கன்னத்தை சூரிய பிரகாஷ் தாங்க கண்களை இறுக மூடிக்கொண்டாள் சஞ்சனா. அவளின் இந்த செய்கையையே தனக்கான சம்மதமாக எடுத்துக்கொண்டவன் அவளை தன்னவளாக மாற்றிக்கொண்டான். அவனிடம் இருந்து வெளிப்பட்ட அந்த மென்மையான அணுகுமுறை அவளை மேலும் மேலும் அவனிடம் பித்தம் கொள்ள செய்தது. அடுத்த நாள் காலையில் தூக்கம் கலைந்த சஞ்சனாவிற்கு தான் சூரிய பிரகாஷின் மார்பினில் படுத்திருக்கிறோம் என்று உணர்ந்தபோது மிகவும் வெட்கமாகி போனது. அமைதியாக எழ போனவளின் கையை பிடித்தவன், எங்க போற, ரெஸ்டடு என்று அவளின் கன்னத்தில் முத்தமிட்டு சொல்ல சஞ்சனாவிற்கு மிகவும் வெட்கமாகி போனது. வெட்கம் கொண்ட முகத்தினை அவனின் மார்பினில் தலை சாய்த்து மறைத்து கொண்டாள். நாட்கள் மிகவும் அழகாக சென்றது சஞ்சனாவிற்கும் சூரிய பிரகாஷிற்கும். தனது அனைத்து துயரையும் போக்க வந்திருக்கும் ஒரு அற்புதமானவனாகவே சூரிய பிரகாஷை எண்ண ஆரம்பித்து விட்டாள் சஞ்சனா. சூரிய பிரகாஷ் சஞ்சனாவிற்கு யாதுமானவன் ஆகி போனான். இதற்கு இடையில் மீனாட்சி மீராவை தொடர்பு கொள்ள தினசரி முயற்சித்து தோற்று கொண்டிருந்தார். 2 வாரங்கள் இப்படியே செல்ல அன்று ஒரு முடிவுடன் மீராவை தேடி வந்துவிட்டார் மீனாட்சி. காலையிலேயே மீனாட்சி வந்திருந்தது தெரிந்தும் மீரா தொடர்ந்து அவரை பார்ப்பதற்கு மறுத்தார். நேரம் மதிய வேலையை தாண்டியும் சென்றது. மீனாட்சி அங்கிருந்து நகர்வதாக இல்லை. மீராவிற்கு மனம் கேட்கவில்லை. அதற்கு மேல் பொறுக்க இயலாமல் காவலாளியிடம் மீனாட்சியை உள்ளே அனுமதிக்க சொன்னார். தன் முன் வந்த மீனாட்சியை சற்று மனத்தாங்களுடன் பார்த்த மீரா, சொல்லு மீனாட்சி, இப்ப எதுக்கு வந்திருக்கிற, உன்னோட பையன் செஞ்சதே எங்களுக்கு போதும், இனிமே இங்க யாருமே வராதீங்க என்று கோபமாக பேசியவரை அமைதியாக பார்த்த மீனாட்சி, 1 நிமிஷம் நான் சொல்றத கேளு மீரா என்று சொல்ல, என்ன கேட்கணும், ஒரு பொண்ணை அவ விருப்பம் இல்லாம உன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட காரணம் கேட்கணுமா, இல்ல சஞ்சனாவோட எங்க தொடர்பே விட்டு போச்சு, எத்தனை முறை ஃபோன் பண்ணனா, ஆனா என்னால அவகிட்ட பேச முடியல, 4 நாள் முன்னாடி கூட என்னை பார்க்க வந்திருந்தா, நான் உள்ள அலோவ் பண்ணல, ஏன் தெரியுமா, இங்க வேலை செய்யற நிறைய பேருக்கு சூரிய பிரகாச தெரியும், அவங்க மூலமா அவளுக்கு உண்மை தெரிஞ்சு அவ லைஃப் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க அவளை விட்டு ஒதுங்கி இருக்கோம், அதுக்கான ஆறுதலை கேட்கணுமா என்று கோபமாக முடித்தவரை தனது பார்வை மாறாமல் பார்த்து கொண்டிருந்த மீனாட்சி, அவளை ஒரு 2 வாரம் பிரிஞ்சு இருந்ததுக்கே இவ்வளவு மனவலி உனக்கு வருதில்ல மீரா, ஆனா ஆராதனா எங்களோட உயிர், இருந்தும் அவளை 15 வருஷமா பிரிஞ்சு இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பேச அவரை அதிர்ந்து பார்த்தார் மீரா. மீராவின் அதிர்ந்த பார்வையை கண்டவர், ஆமா, அவ சஞ்சனா இல்ல, எங்களோட ஆராதனா என்றவர் தங்களது கடந்த காலத்தினை கூற ஆரம்பித்தார்.
மீனாட்சி மற்றும் தாமோதரனின் தந்தை சூரியநாராயணன் இளவயதிலேயே மனைவியை இழந்துவிட்ட பிறகும் எவ்வளவோ பண வசதி என இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளைகளை எண்ணி திருமணம் செய்யாமல் இருந்துவிட்டார். மீனாட்சி திருமண வயதை எட்டியதும் அவரிடம் திருமணத்தை பற்றி சூரியநாராயணன் பேச்செடுக்க, அப்பா, என்னால உங்களையும் தம்பியையும் விட்டுட்டு போக முடியாது. நான் இங்கேயே இருக்கலானா மட்டும் என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க என்று முடிவாக சொல்லிவிட்டார் மீனாட்சி. சூரியநாராயணனுக்கு மீனாட்சியின் தாமோதரனின் மேலான அன்பு தெரியும் அல்லவா? தாமோதரனை விட 6 வயது மூத்தவரான மீனாட்சி தாயின் அன்பையே தாமோதரன் மீது வைத்திருந்தார். அதனால் அவர்களை பிரிக்க விரும்பாத சூரியநாராயணன் அவரின் தூரத்து உறவான கணேசன் என்பவரை மீனாட்சிக்கு திருமணம் செய்து வைத்தார். இதனால் வரப்போகும் பின்விளைவுகளை பற்றி அறியாமல். திருமணம் நடந்து அடுத்த வருடமே மீனாட்சி மற்றும் கணேசனுக்கு ஆண் பிள்ளை பிறந்தான். அவனுக்கு தந்தையின் மேல் வைத்த அன்பினால் சூரியபிரகாஷ் என பெயரிட்டார் மீனாட்சி. அவரின் அன்பில் சூரியநாராயணன் மற்றும் தாமோதரன் நெகிழ்ந்து விட்டனர். 5-6 வருடங்கள் நன்றாகத்தான் சென்றது. அதன் பிறகுதான் கணேசனின் உண்மை முகம் சூரியநாராயணனுக்கு தெரிய ஆரம்பித்தது. கணேசனுக்கு இருக்கும் சூதாட்ட பழக்கம், மற்ற சில கெட்ட பழக்க வழக்கங்கள் அனைத்தும் தன் தொழில்முறை நண்பர்கள் மூலம் சிறிது சிறிதாக சூரியநாராயணனின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அப்பாவை மன்னிச்சுக்கோடா என்று மனதில் மீனாட்சியிடம் மன்னிப்பு வேண்டியவர் அவரிடம் இதை பற்றி மூச்சு விடவில்லை. தன் மகளின் வாழ்வினை தானே கெடுத்துவிட்ட குற்ற உணர்வு அவருக்குள். ஆனால் இது எப்பேற்பட்ட பின்விளைவினை பின்னாட்களில் ஏற்படுத்தப் போகிறது என்று தெரிந்திருந்தால் மறைத்திருக்க மாட்டாரோ என்னவோ. கணேசன் மற்றும் தாமோதரனிடம் சிறிய சிறிய பகுதிகளை மட்டுமே தொழில்களை கையாள ஒப்படைத்திருந்த சூரியநாராயணன் தொழிலின் முழு கட்டுப்பாட்டினையும் தன் கைவசம் வைத்திருந்தார். கணேசனுக்கு தெரியாமல் அவருடைய தொழில் பகுதியினை ஆராய்ந்த போதுதான் சூரியநாராயணனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நிறைய பணம் கையாடல் நடந்திருப்பது புரிந்தது சூரியநாராயணனுக்கு. இப்பொழுது ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அன்று சாயங்காலம் தாமோதரன் வந்த உடனேயே, தாமோதரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று சூரியநாராயணன் கேட்க, அவரை வியப்பாக பார்த்த தாமோதரன், சொல்லுங்கப்பா என்றார். சூரியநாராயணனின் முகத்தில் இருந்த தீவிரம் தாமோதரனை ஆச்சரியப்படுத்தியது. உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன் என்று சொன்னவரை அதிர்ச்சியாக பார்த்த தாமோதரன், அப்பா என தயங்க, சொல்லு, உனக்கு என்ன தோணுனதோ சொல்லுப்பா என்றார் அமைதியாக. தந்தையின் அமைதி கொடுத்த நம்பிக்கையில் தைரியம் வர பெற்றவராய், அப்பா, நான் வசந்தின்னு ஒரு பொண்ணை விரும்புகிறேன். அவள் ஒரு ஏழை, அவளுக்கு அம்மா மட்டும்தான், வீட்டுக்கு ஒரே பொண்ணு என்று தயங்கி தயங்கி ஒருவாறாக சொல்லி முடித்தார் தாமோதரன். ஓ என்று சூரியநாராயணன் அமைதியாக சென்றுவிட தாமோதரனுக்கு அதற்கு மேல் பேச வார்த்தைகள் இல்லாமல் போனது. அடுத்த 2 நாட்களில் வசந்தியை பற்றி அனைத்து தகவலும் சூரியநாராயணன் வசம் வந்தது. அவருக்கு வசதி ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. அப்படி நினைத்திருந்தால் கணேசனை மருமகனாக தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். ஆனால் மகளின் விஷயத்தில் செய்த தவறை அவர் மகனின் விஷயத்தில் செய்ய விரும்பவில்லை. அதற்காகவே இந்த 2 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டார் சூரியநாராயணன். அவர் விசாரித்த வரையில் வசந்தியை பற்றி அனைத்தும் திருப்தியாகவே அமைந்தது. அனைத்து விதத்திலும் திருப்தி அடைந்தவர் அடுத்த முகூர்த்தத்திலேயே வசந்திக்கும் தாமோதரனுக்கும் திருமணத்தை நடத்தி முடித்திருந்தார். தாமோதரனுக்கு தந்தையின் இந்த செயலால் பெரும் மகிழ்ச்சி. மீனாட்சியும் தம்பியின் திருமணத்தில் மனநிறைவு அடைந்து இருந்தார். அடுத்து சூரியநாராயணன் செய்த செயலில்தான் கணேசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டானது. சொத்தினை 3இல் 2 பங்கினை தாமோதரனுக்கும் 1 பங்கு சூரியபிரகாசிற்கும் என எழுதி வைத்திருந்தார் சூரியநாராயணன். இதை கணேசன் எதிர்பார்க்கவில்லை. அவருள் அப்படி ஒரு கோபம் எழுந்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. வசந்திக்கும் தாமோதரனுக்கும் சில வருடங்களிலேயே பெண் குழந்தை ஒன்று பிறக்க தாமோதரன் தனது அக்காவையே தன் குழந்தைக்கு பெயரிட சொன்னார். அவரின் அன்பில் நெகிழ்ந்து விட்டார் மீனாட்சி. இவ நம்மள ஆராதிக்க பிறந்தவ தம்பி, அதனால ஆராதனான்னு பேர் வைக்கிறேன் என்று மீனாட்சி சொல்ல அனைவருக்கும் அந்த பெயர் பிடித்திருந்தது. ஆராதனாவை சிறிய வயதிலேயே சூரியபிரகாசின் மனைவியாக அனைவரும் இனம் காட்ட அவனுக்கு அப்பொழுதிருந்தே ஆராதனாவின் மேல் கொள்ளை பிரியம். அதுவும் அவள் வளர வளர பிரகாஷ் மாமா என அழைத்து கொண்டு அவனது கையை பிடித்து கொண்டு நடக்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் சூரியபிரகாசிற்கு. இப்படியே ஆராதனாவின் 5வது பிறந்த நாள் வரை அமைதியாகத்தான் சென்றது. ஆனால் அவளின் 5வது பிறந்த நாள் நெருங்குகையில் கணேசனுக்கு பதிவாளர் அலுவலகத்தில் ஒருவன் நண்பனாக கிடைத்துவிட அவனை கொண்டு ஒரு திட்டம் தீட்டினான் கணேசன்.
அதன்படி ஆராதனாவுக்கு பிறந்த நாளிற்கு இன்னும் 1 வாரமே இருக்கின்றது என்ற நிலையில் தாமோதரனின் முன் வந்து நின்றார் கணேசன். தாமோதரா, உனக்கும் இப்ப தொழில்ல நல்ல லாபம். அதை வச்சு நம்ம ஆராதனா பிறந்த நாளுக்கு ஏதாவது சின்னதா ஒரு சொத்து வாங்கி போடலாம்ல என்று சொன்னவரை மெச்சுதலாக பார்த்த தாமோதரன், இது நல்ல யோசனையா இருக்கே, செஞ்சிடலாமாமா என மகிழ்ச்சியுடன் சொல்ல கணேசன் தனது திட்டத்தினை ஆரம்பித்தார். தாமோதரனின் நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்ட கணேசன் ஒரு சொத்தினை வாங்குவது போல அவரிடம் உருவகப்படுத்தி நாடகம் ஆடினார். ஆனால் தன்னிடம் உள்ள பணத்தை கொண்டு பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த தனது நண்பனை பிடித்து தாமோதரனின் கையெழுத்துக்களை உபயோகப்படுத்தி அவரின் சொத்துக்கள் அனைத்தையும் தனது பெயருக்கு மாற்றினார். ஆனால் சூரியநாராயணனையும் தாமோதரனையும் வெறும் பத்திரங்களை காட்டி மடக்க முடியாதே. அதனால் அனைத்து வேலைகளையும் சில நாட்களிலேயே விரைவாக முடித்தவர் பத்திரங்களுடன் தன் மனைவி மீனாட்சியின் முன் வந்து நின்றார். தன் முன் வந்து காலையிலேயே நின்ற கணவரை வியப்பாக பார்த்த மீனாட்சி, ஏங்க ஆபீஸ் போகலையா என்று அமைதியாக கேட்க, இங்க பாரு மீனாட்சி, உங்க அப்பா தாமோதரனுக்கு எழுதி வச்ச சொத்தை எல்லாம் என் பேருக்கு மாத்திட்டேன். நீ வெளியே வந்து எனக்கு ஆதரவா பேசணும், இல்லனா என்றவனை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த மீனாட்சியின் முன் தனது அலைபேசியை நீட்டியவன், இதுல யார் தெரியுறான்னு தெரியுதா? உன் மகன் சூரியபிரகாஷ். அவன் உயிரோட இருக்கணும் இல்லையா என்று குரூரமாக பேசியவனை நம்ப முடியாமல் பார்த்தா மீனாட்சி. தன்னை அதட்டி கூட பேசாத கணவனாயுது நம்ப முடியவில்லை மீனாட்சியால். இருந்தாலும் தன்னை மீட்டு கொண்டவர், பிரகாஷ் எனக்கு மட்டுமா மகன்? இவனுக்கும் தானே. பள்ளிக்கு கூட்டி செல்கிறேன் என கூட்டி சென்று 3 தடியர்களுக்கு மத்தியில் தனது 13 வயது மகனை அமர வைத்திருக்கிற கணேசனை அருவருப்பாக பார்த்தவர், முடியாது என்றார் எந்த தயக்கமும் இன்றி. டே முடியாதாடா, உங்க வேலையை ஆரம்பிங்க என கணேசன் சொல்ல ஒருவன் சூரியபிரகாஷின் வலது கை மணிக்கட்டினை கிழித்தான். ஐயோ என அலறிவிட்டிருந்தார் மீனாட்சி. அவரை இகழ்ச்சியாக பார்த்த கணேசன், அப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல மாட்டியே என்றபடி அலைபேசியை பார்க்க மற்றொருவன் சூரியபிரகாஷின் இடது கை மணிக்கட்டினை கிழித்தான். வேணாம், நான் சப்போர்ட் பண்றேன் என அழ ஆரம்பித்தார் மீனாட்சி. அது என்று நக்கலாக சொன்ன கணேசன் அலைபேசியில் இருப்பவனிடம் திரும்பி, டேய், இவ எனக்கு ஆதரவா இருந்தா அப்படின்னா அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துங்க, இல்லனா வேணாம் என்றவரை அதிர்ச்சியாக பார்த்தார் மீனாட்சி. இவன் எதற்கும் துணிந்தவன் என்று இப்போது புரிந்தது மீனாட்சிக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ அமைதியா இருக்க, ஒவ்வொரு நொடியும் உன் பிள்ளைக்கு ஆபத்து என முன்னே நடந்தவனின் பின்னே நடந்தார் மீனாட்சி. சொத்து தானே, அதை கூட அவனிடம் இருந்து வாங்கிவிடலாம். ஆனால் முதலில் மகனின் உயிரை காக்க வேண்டும் என தீர்மானம் எடுத்து கணேசனின் பின் அமைதியாக சென்றார் மீனாட்சி. அவர்கள் செல்லும்போது அனைவரும் ஹாலில் அமர்ந்திருக்க கணேசனை புரியாமல் பார்த்த சூரியநாராயணன், இப்ப எதுக்கு ஆபீஸ் போன தாமோதரனை முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருக்கீங்க என்று கேட்க, அந்த ஆபீஸ்க்கு எதுக்கு மாமா தாமோதரன் போகணும்? இனிமே அது என்னோடது என்ற கணேசன் அவர்களின் முன் இருந்த மேஜையில் பத்திரங்களின் நகலை போட அதை எடுத்து படித்து பார்த்த அனைவரின் முகத்திலும் அப்பட்டமான அதிர்ச்சி. அதிலிருந்த தாமோதரனின் கையெழுத்துக்களை பார்த்த சூரியநாராயணன் கேள்வியாக தாமோதரனை நோக்க, அப்பா இது எதுவுமே எனக்கு தெரியாது என்றார் உடைந்த குரலில் தாமோதரன். இப்ப என்ன பண்ணணுங்கிற கணேசா? இதை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது என்று சட்டென்று ஒருமைக்கு தாவிய சூரியநாராயணன் கோபமாக பேச, அப்பா ஏன் அவர் அப்படி பேசுறீங்க? எங்களுக்கு உரிமையானதை நாங்க எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இடி சொத்து எங்களோடது தான் என்ற மீனாட்சியை அதிர்ந்து போய் பார்த்தனர் தாமோதரனும் சூரியநாராயணனும். மீனாட்சியின் பேச்சில் ஆத்திரமுற்ற சூரியநாராயணன், சி நீ எல்லாம் ஒரு மனுஷியா? தாமோதரன் உன்னை அம்மா மாதிரி நினைச்சான் என்று பேசிக்கொண்டு இருக்கும்போதே மயங்கி சரிய இங்கு நடப்பதையெல்லாம் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்த ஆராதனா தாத்தா தாத்தா என அழ ஆரம்பித்து விட்டாள். மீனாட்சி சூரியநாராயணனை நோக்கி வர, அங்கேயே நில்லு என்று கர்ஜித்தார் தாமோதரன். தந்தையை தாங்கியிருந்த தாமோதரன் அப்பா அப்பா என தவிப்புடன் சூரியநாராயணனை எழுப்ப அவர் எழும்பவே இல்லை. இந்த உலகை விட்டே சென்றிருந்தார் அவர். தந்தையின் ஈம சடங்கை அந்த வீட்டிலேயே தன்னிடம் இருந்த பணத்தை கொண்டு சிறப்புடன் செய்தவர் எதற்கும் மீனாட்சியின் அருகில் கூட வரவில்லை. அனைத்தையும் முடித்துவிட்டு அந்த வீட்டிலிருந்து கிளம்பியும் விட்டார் தாமோதரன். ஆனால் இதை எதையுமே மீனாட்சி உணரவில்லை. தங்கள் மீது உயிரையே வைத்திருந்த தந்தை தன்னால் தான் இறந்தார் என்ற குற்ற உணர்வில் உறைந்து போயிருந்தார் மீனாட்சி. தன் மகன் அரை உயிருடன் திரும்ப வந்து அம்மா என்று அவரை தொட்டதும் தான் அவருக்கு உணர்வே வந்தது. சூரியபிரகாஷை கட்டிக்கொண்டு அழுதார்.
அதன் பிறகு கணேசன் தன் இஷ்டம் போல சுற்றித் திரிய அமைதியாக இருப்பது போலவே இருந்த மீனாட்சி தன் தந்தை தனக்கு அளித்திருந்த நகைகளை எல்லாம் விற்று மெல்ல மெல்ல காய்களை நகர்த்தி கணேசனை பைத்தியம் என அனைவராலும் சொல்ல வைத்தார். அதற்கு கணேசனின் உதவியாளரையே விலை கொடுத்து வாங்கியிருந்தார். அதன் பிறகு கணேசனுக்கு தெரியாமல் திடீரென அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவமனையில் சேர்க்க ஏற்பாடுகள் செய்து அதிலும் வெற்றி கண்டார் மீனாட்சி. பிறகு மனநலம் பாதிக்கப்பட்டவரிடம் உள்ள சொத்துக்கள் அனைத்திற்கும் அவருடைய மனைவியான தனக்கே உரிமை இருக்கிறது என கோர்ட்டில் கேஸ் நடத்தி அனைத்து சொத்துக்களையும் தனக்கு உரிமையானதாக மாற்றிக்கொண்டார் மீனாட்சி. இன்று வரை கணேசன் மீனாட்சியுடைய பணபலத்தால் மனநல மருத்துவமனையில்தான் இருக்கிறார். எந்த பணத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை அழித்தாரோ அதே பணத்தை கொண்டு அவரை வீழ்த்திவிட்டார் மீனாட்சி. அனைத்தையும் சொல்லி முடித்திருந்த மீனாட்சி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருக்க அவரை அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தார் மீரா. பிரகாஷ் சொன்னா நான் செஞ்ச புண்ணியந்தான் ஆராதனா கிடைச்சிருக்கான்னு. ஆனா அவ மேல பிரகாஷ் வச்சிருந்த பாசத்தால தான் அவனுக்கு ஆராதனா கிடைச்சிருக்கா. உன்னோட ஆஃபீஸ் ரூம் பக்கம் அன்னை இல்லத்துல இருக்கிற யாரும் வந்ததே இல்லை. அவங்கள பார்க்கணுன்னாலும் உன்னோட பர்மிஷன் தேவை. அதனால தான் ஆராதனா எங்கள் கண்ணில் படவே இல்லை. ஆனால் அவள் எங்கள் கண்ணில் படணும்னு தான் படித்ததுக்கு அப்புறம் கூட உன்கிட்டயே வேலைக்கு வந்திருக்கிறா. பிரகாஷ் கண்ணுலேயும் பட்டிருக்கிறா. இப்போ பார்த்தா கூட சின்ன பொண்ணை பார்த்தப்ப இருக்கிற அதே குழந்தை முகம்தான் எங்கள் ஆராதனாவுக்கு என்று ஆராதனாவை மனக்கண்ணில் நிறுத்தி ரசித்து சொன்னவர், இப்போ சொல்லு, என் மக மேலே என்ன தப்பிருக்கு என்று மீராவை பார்த்து கேட்க, உன் மேலேயுமே கூட எந்த தப்பும் இல்லை மீனாட்சி என்று அன்புடன் அவரின் தோளை தொட்டார் மீரா. ஆம், இந்த 15 வருடங்களாக அவர் ஆராதனாவிற்காகவும் தன் தம்பிக்காகவும் மீனாட்சி தவித்த தவிப்பினை மீரா நேரடியாக கண்டிருக்கிறார் அல்லவா. ஆனால் அந்த ஆராதனாதான் சஞ்சனா என்று அவர் யோசித்ததே இல்லை.